பொருளினை உணரும் மொழி இது. இணைந்திட இறைவன் இல்லம் அழைக்குது. கடலில் கரையும் நதிகள் நாம், மொழியில் இணையும் கிளைகள் நாம். இறைவன் அரசு கனவுடன் இனிதாய் இணைவோம். கடலில் கரையும் நதிகள் நாம், மொழியில் இணையும் கிளைகள் நாம். இறைவன் அரசு கனவுடன் இனிதாய் இணைவோம். விடியல் ஏந்தும் தீபங்கள், தலைவன் இயேசு சீடர்கள், ஓருடலாய் மாறும் தூய பலி இது. பொழிவதால் ஒரே அழைப்பு பெறுவதால் ஒரே தந்தை பிள்ளையாக மாறும் நாளிது. ஒரே பலியில் இணைவதால் ஒரே உணவை பகிர்வதால் ஒரே குடும்பம் உலகம் என்று மகிழும் நாளிது. ஒரே ஆவி பொழிவதால் ஒரே அழைப்பு பெறுவதால் ஒரே தந்தை பிள்ளையாக அணிவிக்க ஆண்டவர் அருள் பொழிவு செய்யப்பட்டு நான் அனுப்பப்பட்டுள்ளதாக இறைவாக்கினர் எசையா குறிப்பிடுகிறார். விடுதலை பற்றிய நற்செய்தி அறிவிக்கும் இன்றைய முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசாயா எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும், தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆதரவு. பகைமையும் என்னை வீழ்த்தும் வேளை நீரே என் ஆதரவு. நீ என துன்பம் என்னை ஆழ்த்தும் போதும் நீரே என் ஆதரவு. தீமையும் பகைமையும் என்னை வீழ்த்தும் வேளை நீரே என் ஆதரவு. தீயன துன்பம் என்னை ஆழ்த்தும் போதும் நீரே என் ஆதரவு. ஓயாத அலையென தொடரும் கவலையில் நீரே என் ஆதரவு. நீயாத நிலவென படரும் பயத்தில் நீரே என் ஆதரவு. என்னை காக்கும் கேடயமே என் இறைவா, தலை நிமிரச் செய்கின்ற என் தலைவா. என்னை காக்கும் கேடயமே என் இறைவா, தலை நிமிரச் செய்கின்ற என் தலைவா. மன்றாடும் நாளில் என் குரல் கேட்டு திருமலை வீற்று பதிலளிப்பார். மன்றாடும் நாளில் என் குரல் கேட்டு திருமலை வீற்று பதிலளிப்பார். ஆண்டவரே நீரே என் ஆதரவு. நீரே என் ஆதரவு. என்னை நோக்கி வந்தாலும் நீரே என் ஆதரவு. நீரிந்த வாழ்வன மனமோகும் நேரத்தில் நீரே என் ஆதரவு. ஈழனம் நகைக்கும் என்னை நோக்கி வந்தாலும் நீரே என் ஆதரவு. நீரிந்த வாழ்வன மனமோகும் நேரத்தில் நீரே என் ஆதரவு. பேரும் புகழும் இழந்து தவித்தாலும் நீரே என் ஆதரவு. உயிரான உறவுகள் இகழ்ந்து வெறுத்தாலும் நீரே என் ஆதரவு. என் வாழ்வின் ஆட்சியே என் இறைவா, தலை நிமிரச் செய்கின்ற என் தலைவா. என் வாழ்வின் ஆட்சியே என் இறைவா, தலை நிமிரச் செய்கின்ற என் தலைவா. மன்றாடும் நாளில் என் குரல் கேட்டு திருமலை வீற்று பதிலளிப்பார். மன்றாடும் நாளில் என் குரல் கேட்டு திருமலை வீற்று பதிலளிப்பார். ஆண்டவரே நீரே என் ஆதரவு. ஆண்டவரே நீரே என் ஆதரவு. என்னை கை நெகிழா உறவு உன்னருள் ஒன்றே வாழ்வின் வரவு. உன் வரம் ஒன்றே நெஞ்சின் நிறைவு. ஆண்டவரே நீரே என் ஆதரவு.
உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக மனிதர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். இவை யாவும் கடவுளின் செயலே. நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் உள்ளோம். ஒப்புரவாக்கும் திருப்பணியை கடவுள் எங்களுக்கு தந்துள்ளார் என திருத்தூதர் பவுல் குறிப்பிடுகின்றார். கடவுளோடு ஒப்புரவாக நம்மை அழைக்கும் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 2ஆம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள இவ்வாசகத்தை கேட்டு தியானிப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 18 முதல் 20 முடிய. இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நூற்பிரிவு 12, இறைச்சொற்றொடர்கள் 20 முதல் 22 முடிய. வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தா ஊரை சேர்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதனை தெரிவித்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசுவில் அன்பார்ந்த மக்களே, நம் பங்கின் பாதுகாவலர் தூய அந்திரேயாவினுடைய புனித அந்திரேயாவுடைய விழாவை நாம் பெரும் மகிழ்ச்சியோடு சிறப்பித்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் பெருநாள் வாழ்த்துக்களை பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் நவம்பர் 30ஆம் தேதி இன்று இந்த ஆலயத்திற்கு நுழைந்தவுடன் 2017 நவம்பர் 30ஆம் தேதி நடந்த நிகழ்வு என் சிந்தனைக்கு எட்டியது. அன்று நடந்த ஓக்கி புயல் அந்த நவம்பர் 30ஆம் தேதி ஆலயம் முழுவதும் தண்ணீர்,
திருவிழாவுக்காக வெளியே வைக்கப்பட்டிருந்த ஒலிபெருக்கிகளெல்லாம் கீழே விழுந்திருந்தது. பல்வேறு நினைவுகளெல்லாம் என் உள்ளத்தில் அசைந்தாடி கொண்டிருந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமாக 203 கடலோடிகளை இழந்திருந்தோம் என்றெல்லாம் தோன்றியது. அந்த நேரத்திலேயே, அந்த நாட்களிலேயே அதிகமான நம்முடைய கடவுளி மக்கள் சொல்வார்கள், நாங்கள் தொழிலுக்கு போவதற்கு தயாராக இருந்தோம், என்னவோ தெரியவில்லை, அந்திரேயா உடனிருந்தார், நாங்கள் தொழிலுக்கு செல்லவில்லை, தொழிலுக்கு சென்றிருந்தால் நாங்களும் கடலிலே மாய்ந்திருப்போம் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் என் உள்ளத்திலே இன்னும் ரிங்காரமிட்டு கொண்டே இருக்கின்றது. ஏனெனில் இந்த அந்திரேயா மீனவர், கடலோடிகளை பாதுகாத்து வருகிறார். எனவே அவருக்கு இந்த விழா எடுப்பது, அவர் செய்த நல்ல காரியங்களை நினைவு கூர்ந்து அவரிடம் மன்றாடுவது மிகச் சிறப்பே, அது பொருத்தமானதே என்றுதான் நான் எண்ணுகின்றேன். இந்த இறைவனடி சேர்ந்த அனைத்து கடலோடிகளுக்கும் நாம் ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கின்றோம், மன்றாடுகின்றோம். அந்த குடும்பங்களை ஆண்டவர் தொடர்ந்து காத்தருள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றோம். அன்பு மக்களை, இந்த அருமையான நாளிலேயே இயேசுவை காண வேண்டும் என்ற மைய கருத்து இன்றைய வழிபாடின் சிந்தனையாக அமைந்திருக்கின்றது. உலகத்தில் பல்வேறு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வந்திருக்கின்றன. அந்த கண்டுபிடிப்புகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அனுபவித்து கொண்டிருக்கின்றோம், பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மருத்துவத்துறையிலும் மிகப்பெரிய மாற்றங்களும் கண்டுபிடிப்புகளும் நடந்திருக்கின்றன. எக்ஸ்ரே கண்டுபிடித்தது மனிதனுடைய உள்ளுறுப்புகளில் என்ன இருக்கிறது, எது சேதமடைந்திருக்கிறது என்பதை கண்டுகொள்வதற்காக. அதிலே குறிப்பாக கடினமான உடல் உறுப்பின் கடினமான பகுதிகள், எலும்புகளை ஓரளவுக்கு தெளிவான முறையிலேயே எக்ஸ்ரே வழியாக அறிந்து கொள்ளக்கூடிய விஞ்ஞானம் வளர்ந்தது. 1969 இங்கிலாந்து நாட்டை சார்ந்த கிராஃபோர்டு கவுன்ஃபீல்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவத்துறையினுடைய விஞ்ஞானி ஒருவர் மனித வரலாற்றிலேயே இந்நாள் வரை அறுவை சிகிச்சைகளெல்லாம் உடலுடைய உள்ளுறுப்பில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் அதை அறுவை சிகிச்சை செய்து அதற்குள்ளே என்ன இருக்கிறது என்று கண்டுபிடித்த பிறகுதான் செய்தார்கள். ஆனால் இவர் அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பாகவே உடல் உறுப்பு எந்த உறுப்பிலே அது பாதிப்பு இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடித்தார். அதுதான் சிடி ஸ்கேன். உடலிலே உள்ளிருக்கக்கூடிய எந்த உறுப்புகளிலே என்ன பாதிப்பு இருக்கிறது, என்ன கட்டி இருக்கிறது, எவ்வளவு விதத்திலே வளர்ந்திருக்கிறது, அதனுடைய வளர்ச்சியினுடைய அளவு எவ்வளவு என்றெல்லாம் மிக தெளிவான முறையில் அறியக்கூடிய விதமாக சிடி ஸ்கேனை கண்டுபிடித்தார். அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்ததாக பெட் ஸ்கேன், இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கேன்சர் கட்டிகளை, புற்றுநோய்களை கண்டுபிடிப்பதற்காக பெட் ஸ்கேன் வந்தது. இது அதைவிட அதிநிபுணத்துவ முறையிலேயே இரத்த நாளங்களில் என்ன என்ன பாதிப்புகள் இருக்கிறது என்பதை கண்டறிவதற்காக. நம்முடைய கண்களால் காண முடியாத ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை இந்த கருவிகள் கொண்டு கண்டடையலாம், கண்டுபிடிக்க முடியும், மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியும் என்பது மருத்துவத்துறையிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி எனலாம். இந்த வளர்ச்சியை மனித சிந்தனைகளோடு நான் இணைத்து பார்க்கின்றேன். கண்களால் காண முடியாததை
அகக்கண்களால் காண முடியும். கண்களால் காண முடியாதவை உள்ளொளியால் காண முடியும் என்பது நாம் வாழ்க்கையினுடைய தத்துவமாக அறிந்திருக்கின்றோம். வாழ்க்கையிலேயே எல்லா மக்களுக்குமே அனுபவங்கள் இருக்கிறது. சில அனுபவங்கள் உள்ளத்தை தொடுகிறது, சில அனுபவங்கள் உள்ளத்திற்கு வேதனையை தருகிறது, சில அனுபவங்கள் இதயத்தை சுட்டரிக்கிறது. இதயத்தை சுட்டரிக்கக்கூடிய அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் வழியாக மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றான். இதுவரையும் சிந்திக்காத ஒரு மனிதன் உட்கார்ந்து அமைதியாக என்னுடைய வாழ்க்கையின் போக்கு என்ன, நான் எப்படி நடந்து கொள்கிறேன், எப்படி இருந்து கொள்கின்றேன், எப்படி பேசுகின்றேன், உரையாடுகின்றேன், என் குடும்பத்தை கட்டி எழுப்புகின்றேன் என்றெல்லாம் சில அனுபவங்கள் வாழ்க்கையிலே சுட்டிக்காட்டி இதுவரையும் சிந்திக்காத சில சிந்தனைகளை இணைத்து வாழ்க்கையினுடைய பாதையை மாற்றுகின்றான். அது அகக்கண்கள் எனலாம். இதுவரையும் நான் என்னுடைய சிந்தனையால் மனதை கொண்டு யோசித்தேன், இப்பொழுது என் இதயத்தை கொண்டு யோசிக்கின்றேன். இந்த இதயத்தின் வழியாக சில மாற்றங்களை என் உள்ளத்திலே வாங்கிக் கொள்கின்றேன். அதுதான் அகக்கண். எனவே உலகத்தின் பல்வேறு பார்வைகளிலேயே மிக முக்கியமான பார்வை இந்த அகக்கண் கொண்டு பார்ப்பது, உள்ளொளியால் பார்ப்பது. அந்த வகையில்தான் ஒரு சில மனிதர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்தார்கள். இதுவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எத்தனையோ மக்கள் பார்த்தார்கள். சில மனிதர்கள் தங்களுடைய பார்வையிலே சில மாற்றங்களை ஏற்படுத்தி உள் உணர்வோடு உள் ஒளியோடு ஆண்டவரை பார்த்தார்கள். ஆண்டவர் பிறந்த பொழுது வானத்திலேயே அதிசயங்கள் தோன்றியது, அற்புதமான விண்மீன் தோன்றியது. எனவே கீழ்த்திசையில் உள்ள ஞானிகள் வானத்திலே அதிசயம் இருக்கிறதே, எல்லா மக்களும் வானத்தை பார்த்தார்கள். இந்த 3 ஞானிகள் வித்தியாசமான பார்வையில் பார்த்தார்கள். அவர்கள் கண்டுபிடித்தார்கள் வானசாஸ்திரங்களை கொண்டு இந்த விண்மீன், வானத்தில் தோன்றிய விண்மீன் ஏதோ ஒரு அதிசயம் இருக்கிறது. அது என்னவென்றால் யூதர்களின் அரசர் இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்றார். எனவே அது எங்கு தோன்றியதோ அந்த வழித்தடத்தை அறிந்து அந்த யூதரின் அரசர் பிறந்த இடத்தில் அவரை காண வேண்டும், குழந்தையை தரிசிக்க வேண்டும் என்று வருகின்றார்கள். ஏரோதை தாண்டி அந்த குழந்தையை தரிசிக்கின்றார்கள். எதற்கு வந்தார்கள்? ஏன் அந்த குழந்தையை காண வந்தார்கள்? பொன் தூபம் வெள்ளைப்போளம் கொண்டு வந்தார்கள். அது மட்டுமா? அந்த யூதரின் அரசரை வணங்க வந்தார்கள். எப்படி வணங்கினார்கள்? நெடுஞ்சான் கிடையாக. திருவிவிலியத்தை கவனமாக வாசித்தால் அவர்கள் வணங்கிய முறை நெடுஞ்சான் கிடையாக, கையெல்லாம் முன்னே வைத்து கொண்டு முகத்தை தரையிலே பதித்து கொண்டு நெடுஞ்சான் கிணையாக கிடந்து அவரை வணங்கினார். இதுவரையும் குழந்தை இயேசுவை கண்ட குழந்தை இயேசுவை யாரும் பார்க்கவில்லை. இந்த 3 ஞானிகளும் பார்த்தார்கள். அப்படியே நெடுஞ்சான் கிடையாக வணங்கினார்கள். இது இவர்களுக்கு கொடுத்த அற்புதமான ஒரு அனுபவம், இந்த குழந்தை இயேசுவை கண்டது. அடுத்ததாக இடையர்கள், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த இடையர்கள் இந்த குழந்தையை கண்டார்கள். அவர்கள் எப்படி வணங்கினார்கள்? முழங்கால் படியிட்டு வணங்கினார்கள். என்ன செய்தார்கள்? உலகெங்கும் போய் மீட்பரை கண்டோம், உலகத்தில் மெசியா பிறந்திருக்கின்றார், உலகத்திற்கு மீட்பு தரக்கூடியவர் பிறந்திருக்கிறார் என்று அவர்கள் கண்டார்கள், அறிவித்தார்கள். அது இடையர்கள். அடுத்ததாக யார் கண்டார் இயேசுவை? சிமியோன் கண்டார். எருசலேம் தேவாலயத்தில் குழந்தையை கையில் தாங்கிக் கொண்டு இந்த உலகத்தின் இரட்சகரை மீட்பரை காணும் வரை நான் சாக மாட்டேன் என்று விடாப்புடியாக இருந்தார். அந்த குழந்தை இயேசுவை எருசலேம் தேவாலயத்திலே கண்டார், கையிலே தாங்கினார். இப்பொழுது ஜெபித்தார், அடியேனை அமைதியாக போகவிடும், என் ஆன்மா இன்னும் அமைதியாக இளைப்பாறும், ஏனெனில் உலகத்தின் இரட்சகரை கண்டுவிட்டேன், உலகத்தின் மீட்பரை கண்டுவிட்டேன். எனவே சிமியோன் கண்டார், அவர் அமைதியாக இளைப்பாற வேண்டும் என்று மன்றாடினார். திருமுழுக்கு யோவான் இயேசுவை கண்டார்.
இதோ இறைவனின் செம்மறி ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அவர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது பரிசேயர்கள் வந்து கேட்டார்கள், நீர் திருமுழுக்கு கொடுக்கிறீரே, நீர் யார் என்று பரிசேயர்கள் கேட்க, திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், நீங்கள் தேடுகின்ற அவர் நான் அல்ல, அவர் உங்களிடையே இருக்கின்றார், நீங்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை. கண்ணிருந்தும் கண்டுகொள்ளவில்லை. ஏனெனில் உலகத்தின் இரட்சகர் மீட்பர் உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த இடத்திலே அந்திரேயா இருந்தார். அந்திரேயா என்றார் பலவேந்தர் இருந்தார். இந்த பலவேந்தர் திருமுழுக்கு யோவானுடைய அன்புச்சுடராக இருந்தார். அவர் அந்திரேயாவிடம் இன்னொரு சீடரம் இதோ இறைவனின் செம்மறி என்று சொன்னவுடன், அந்திரேயா, இது வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்கிறது. சாதாரண ஒரு மீனவர் பெத்சாயிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். கூட பிறந்த சகோதரர் ராயப்பர், சீமோன் ராயப்பர், அவர் படிப்பறிவில்லை, சாதாரண ஒரு மனிதர். ஆனால் ஆன்மீகத்திலேயே ஆழமாக இருந்தார். கடவுளை அறிந்திருந்தார். அறிவில்லாத மனிதன் ஞானத்திலே முதிர்ந்திருந்தார். எதிர்த்த ஞானம்? ஆன்மீக ஞானத்திலே முதிர்ந்திருந்தார். எனவே தான் அவர் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அந்த கடலோடி தன்னுடைய ஆன்மீக வாழ்விலேயே திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருந்து அவரோடு ஆன்மீக காரியங்களை கற்றுத் தேர்ந்து அதிலே ஞானம் உள்ளவராக திகழ்ந்தார் அந்திரேயா. எனவேதான் திருமுழுக்கு யோவான் இதோ இறைவனின் செம்மறி என்று சொன்னவுடன் திருமுழுக்கு யோவானை ஒதுக்கிவிடவில்லை. அங்கிருந்து பெற்ற அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவின் பின்னே போகின்றார். அப்பொழுது அவர் ஆண்டவரை பார்த்து எப்படி சொல்லுவார்? அவர் அழைக்கக்கூடிய வார்த்தையை கவனமாக கேட்க வேண்டும். ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரபி. ரபி என்ற வார்த்தைக்கு போதகரே, போதகரே நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? ஆண்டவர் மிக எளிமையான முறையிலே பதில் சொல்வார், வந்து பாரும், வந்து பாரும், கம்மன்சி, வந்து பாரும். அப்பொழுது யோவான் எழுதியிருக்கிறார் மாலை 4 மணி. எனக்கு ஆச்சரியம், என்ன மாலை 4 மணி அதில் எழுத வேண்டும்? அதில் என்ன மாலை 4 மணி என்று சிந்தித்து அதற்கான விளக்கங்கள் தேடுகின்ற பொழுது அந்த காலத்திலே மாலை 4 மணி என்றால் இரவு 10 மணி என்ற கணக்கு. எனவே இரவு தான் அவரை சந்தித்திருக்க வேண்டும் என்று விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் சந்திக்கின்றார்கள். வந்து பாரும். எனவே அன்று இரவு அவர்கள் அவரோடு தங்கினார்கள். முதலாவதாக அற்புதமான இறை அனுபவம் திருமுழுக்கு யோவான். அன்று இரவு அந்திரேயா என்று சொல்லக்கூடிய பலவேந்திரர் திருமுழுக்கு யோவானை விட்டு ஆண்டவர் இயேசுவோடு தங்கிறார். இப்பொழுது அந்த தங்குதனுடைய அனுபவத்தின் வெளிப்பாடாக தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் ராயப்பரை பார்த்து சொல்லுவார், மெசியாவை கண்டோம், மெசியாவை கண்டோம். முதல் ரபி, போதகரே என்று சொன்னார். போதகரே என்றால் போதிக்கக்கூடியவர். இப்பொழுது அந்த அனுபவத்தை மாற்றி மெசியாவை கண்டோம். மெசியா என்றால் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். அல்லாவிட்டால் இப்பொழுது உள்ள மொழிபெயர்ப்பிலே ஆண்டவரால், மெசியா என்றால் மீட்பர், உலகத்தை கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட மீட்பர், உலகத்தை மீட்பக்கூடியவர் என்ற அர்த்தம். எனவே போதகர் என்ற வார்த்தை உலகத்தின் கடவுளால் திருநிலைப்படுத்தப்பட்டவர், அந்த திருநிலைப்படுத்தப்பட்டவர் தான் மீட்பர் என்பதை முதலில் தன்னுடைய சொந்த கூட பிறந்த சகோதரன் ராயப்பருக்கு யோவானுக்கு சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தி அறிவிப்பு ராயப்பர் எப்பொழுதுமே குடும்பத்திலிருந்தான் ஆரம்பிக்க வேண்டும், அது குடும்பத்தில்தான் தொடங்க வேண்டும் என்பதை அந்திரேயா மிகச் சிறப்பான முறையிலே எடுத்து காட்டுகின்றார். அவர் கடவுளால் திருநிலைப்படுத்தப்பட்டவர், அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்பதை அனுபவித்து கொண்டு
தன்னுடைய சகோதரன், உடன் பிறந்த சகோதரன் சீமோன் ராயப்பரை கொண்டு வந்து மெசியாவை கண்டோம் என்று அவர் சீடராக்கிறார். ஒரு குடும்பத்திலே மாதிரியாக இருக்க வேண்டிய பெற்றோர்கள் மாதிரியாக நடந்து கொண்டால் மட்டுமே குழந்தைகள் உங்களை மாதிரியாக்கி கொள்ளும். எந்த பெற்றோர்கள் குழந்தைக்கு நன்மாதிரியாக இல்லையோ அந்த குழந்தைகள் அவர்கள் விருப்பம் போலேயே நடந்து கொள்ளும். ஏனெனில் ஒரு குடும்பத்திலே முதல் நற்செய்தி அறிவிப்பாளர்கள் யாரென்றால் பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள். கண்ட அந்த இயேசுவை, அந்திரேயா கண்ட அந்த மீட்பரை தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனுக்கு சொல்லி அவரையும் இயேசுவின் சீடராக்கிறார். அது மட்டுமா, பெத்சாய்தா ஊரை சேர்ந்த பிலிப்பையும் அழைத்து வந்து ஆண்டவருடைய சீடராக்குகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிரேக்கர்கள் ஆண்டவர் இயேசுவை காண வந்தார்கள். முதலிலே பிலிப்பை சந்திக்கிறார்கள். பிலிப்பும் அந்திரேயாவும் சீமோன் ராயப்பரும் ஒரே ஊரை சார்ந்தவர்கள். ஆனால் அந்திரேயாவும் ராயப்பரும் ஒரு குடும்பத்தினர், பிலிப்பு வேற குடும்பத்தினர், ஒரே ஊரை சார்ந்தவர்கள். இந்த அந்திரேயா என்று சொல்லக்கூடிய பெயர் அது யூத பெயர் அல்ல, கிரேக்க பெயர். எனவே அந்திரேயா இந்த பெயர் கிரேக்க பெயராக இருக்கிற காரணத்தினால் இந்த கிரேக்க மக்களோடு ஒரு சிறிய உறவு இருந்திருக்க வேண்டும், அந்திரேயா குடும்பம் இருந்திருக்க வேண்டும் என்று விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செய்கின்றார்கள். மலர்விழி என்று சொன்னால் அது தமிழ் பெயர். அந்த பெயரை கேட்டாலே இது தமிழ் பெயர், மலர்விழி என்று ஒரு பெண்ணுக்கு பெயர், அது தமிழ் பெயர் என்று வைத்துக் கொள்ளும். அதே போலவே அந்திரேயா என்ற பெயரும் கூட அது யூத மக்களுக்கு வைக்கக்கூடிய பெயர் அல்ல, அது கிரேக்கர்களுக்கு உள்ள பெயர். எனவே கிரேக்க மக்களோடு அந்திரேயாவுக்கு குடும்பத்தினருக்கு தொடர்பு இருந்திருக்க வேண்டும். எனவே அந்த பெயரை இவர் தாங்கியிருக்கிறார் என்று விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செய்கின்ற பொழுது இந்த கிரேக்கர்கள் அறிமுகமான அந்திரேயா வழியாக ஆண்டவரை பார்க்கலாம் என்று வந்தார்கள். ஆண்டவரை பார்க்கிறார்கள். அந்த வேளையிலே ஆண்டவர் சொல்கின்றார், என்னை பார்ப்பதால் எந்த பலனும் இல்லை, ஆனால் உங்கள் வாழ்க்கையிலேயே மாறுதல் வேண்டும், அப்பொழுதுதான் என்னை பார்ப்பதிலே உங்களுக்கு பெருமகிழ்ச்சி. அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆலயத்திற்கு வருகின்றோம், வழிபாடுகளில் பங்கெடுக்கின்றோம், ஆண்டவரை காணுகின்றோம். குடும்பங்களிலேயே ஆண்டவருடைய புனிதருடைய படங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றோம், அவருடைய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் வேண்டுமென்று மன்றாடுகின்றோம், குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கின்றோம், அதிலும் ஆண்டவரை காண்கின்றோம். பல்வேறு ஊர்களுக்கு திரியாத்திரை போகின்றோம், ஆண்டவரே எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய தொழிலையும் என பல்வேறு விண்ணப்பங்களை மனதில் வைத்து நாம திரியாத்திரைக்கு போகின்றோம், அங்கேயும் ஆண்டவரை காண்கின்றோம். சில ஊர்களிலேயே கோவிலை சுத்தி மாதா சிறுமங்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள், ஜெப வழிபாடு நடத்துகின்றார்கள், நற்செய்தி கொண்டாட்டங்கள் செய்கின்றார்கள், அங்கேயும் ஆண்டவரை காண்கின்றோம். 10 நாள் திருவிழாக்கள் மிக ஆடம்பரமாக மிகச்சிறப்பாக கொண்டாடுகின்றோம், அதிலும் ஆண்டவரை காண்கின்றோம். இந்த ஆண்டவரை காண்கின்றோம் என்று சொல்லக்கூடிய அனுபவம் வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி அதில் மாற்றங்களை ஏற்படுத்தாவிடில் இந்த ஆண்டவரை காண்கின்ற இந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் வழிபாடுகளும் ஒருவேளை பயனற்றதாக போகிவிடுமோ என்று சிந்திக்க தோன்றுகிறது. அந்திரேயாவுடைய ஆன்மீகம் என்ன? அவர் தொழில் செய்தார், குடும்பங்களை பராமரித்தார். எனினும் தனக்கு கிடைத்த நேரத்தில் ஆண்டவரை அறிய ஆசைப்பட்டார். ஆண்டவரை தெரிந்து கொள்வதிலே அவர் தன்னுடைய நேரத்தை செலவு செய்தார். எனவே தான் ஒரு சீடராக இருக்கக்கூடிய அந்த பண்பையும் அவர் பெற்றிருந்தார். இறை அனுபவத்திலே அவர் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டிருந்தார். எனவே தான் அவர் அந்த கண்ட ஆண்டவருக்காக, அனுபவித்த ஆண்டவருக்காக தன் உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருந்தார்.
அவருடைய சிலுவையிலேயே அறைந்த வேளையிலேயே அவர் சொல்லுவார், என்னை ஆண்டவரைப் போல சிலுவையில் அறைய வேண்டாம், என்னை சிலுவையை குறுக்காக வைத்து அதிலே என்னை சிலுவையில் அறையுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். எனவே தான் அவர் அந்த சிலுவையை எக்ஸ் வடிவத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஏனெனில் ஆண்டவரைப் போல இறப்பதற்கு நான் தகுதி அற்றவன். அதற்கு காரணம் என்ன? அந்த வார்த்தைக்கு காரணம் என்ன? அவருடைய இறை அனுபவம். அப்படி ஆன்மீகத்திலே உறைந்து போயிருக்கின்றார். அந்த ஆன்மீகத்திலே அப்படி ஆட்கொள்ளப்பட்டவராக இருந்திருக்கின்றார். அன்பு மக்களே, ஆன்மீகத்தின் தொடக்கம் என்ன? இறை அனுபவத்தின் தொடக்கம் என்ன? இணைச்சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனிதன் கடவுளை முழு மனதுடனும் முழு இதயத்துடன் முழு ஆன்மாவுடன் அன்பு செய்கின்றானோ அந்த மனிதன் ஆண்டவரை காண்பான். கடவுளை முழுமையாக அன்பு செய்கின்றவர்கள், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை முதல் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்ற ஆன்மீகத்தின் தொடக்கத்தை எடுத்துக்கொள்வார். எத்தனையோ குடும்பங்களிலேயே பிரச்சனைகள், பொய்க்கதைகள், குடும்பங்களை பிரித்து வைப்பதற்கு கட்டி எழுப்பக்கூடிய கட்டுக்கதைகள், சில வேளைகளை பணம் கொடுத்தும் கதைகளை உண்டாக்கி குடும்பங்களை பிரியுங்கள் என தலைவிரித்து ஆடுகிறது. இந்த மக்களுடைய ஆன்மீகம் எங்கே? பெருகி வரக்கூடிய கலாச்சாரம், ஆழமான உறவுகள் இல்லை, கொச்சைப்படுத்தக்கூடிய உறவுகள், கேவலமாக பேசக்கூடிய உறவுகள், நண்பர்களாக சொல்கிறார்கள், பழிதீர்த்துக் கொள்கிறார்கள், வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது பழிதீர்த்துக் கொள்கிறார்கள், பாசமாக பேசுகிறார்கள், வெளியே அழுமதியாக பேசுகிறார்கள், தீங்கு பேசுகிறார்கள் என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது மனிதர்களே, ஆன்மீகம் எங்கே சென்று விட்டது? திருவள்ளுவர் தெய்வப்புலவர் சொல்லுவார், தீமை செய்யாத தீங்கு செய்யாத ஒரு மனிதனுக்கு நீ தீங்கு செய்தால் அத்தீங்கு உன்னை மிகப்பெரிய அளவிலே வந்து சேரும். தீங்கு செய்யாத ஒரு மனிதனுக்கு நீங்கள் தீங்கு செய்தால் அத்தீங்கு அந்த தீங்கு செய்த மனிதனை விட பன்மடங்கு உங்களுக்கு வந்து சேரும். எனவே எந்த மனிதன் பிறருக்கு தீங்கு செய்ய வேண்டும், தீமை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றானோ அந்த மனிதனுக்கு பன்மடங்காக அவன் குடும்பத்திற்கும் அவனுக்கு வந்து சேரும். எனவே தான் ஆன்மீகத்தின் தொடக்கம் என்ன? ஆண்டவர் சொல்லுவது, உனக்கு பிற என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அதை நீ முதல் அவர்களுக்கு செய். இந்த தத்துவத்தை அறிந்து கொண்ட மக்கள் ஆன்மீகத்திலே முதிர்ச்சி அடைகின்றார்கள். இந்த தத்துவத்தை தான் புனித அந்திரேயா தன்னுடைய வாழ்க்கையின் இலக்கணமாக கொண்டார். எனவே தான் அந்த இலக்கணத்திலே கடவுளை கண்டார், கண்ட கடவுளை உலகத்துக்கு அறிவித்தார், அறிவித்ததன் வழியாக வெளிப்பட்ட அந்த சாவையும் ஏற்றுக்கொண்டார் மகிழ்ச்சியோடு. நாமும் அப்படிப்பட்ட ஆன்மீகத்திற்கு தயாராகுவது சிறப்பே. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் அந்திரேயா அவனுடைய வாழ்வின் அடிப்படை இலக்கணமாக இருந்த இயேசுவிடம் கொண்டு சேர்க்கின்ற மாபெரும் பணியை செய்தவர் அவர். அவருடைய வாழ்வை அடியொற்றி வாழ்கின்ற நாமும் இயேசுவை கண்டுகொள்வதற்கான மனநிலையை நாம் உருவாக்கி கொள்வதற்கும் மற்றவர்களை இயேசுவிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய மாபெரும் திருத்தூது பணியை முன்னெடுக்கவும் இறைவன் தருகின்ற அழைப்பை மனமோந்து ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய புனிதர் வழியாக இறைவனிடத்தில் நம் வேண்டல்களை எடுத்து வைத்து மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறோம்.
நற்செய்திக்கு சான்று பகரவும் இறைமக்களை வழிநடத்தவும் திருப்பலியையும் அருள் அடையாளங்களையும் நிறைவேற்றவும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் இறை இயேசுவின் மதிப்பீடுகளை தமதாக்கி சாட்சிய வாழ்வினால் இறை அரசை கட்டி எழுப்பவும் தூய ஆவியின் அருளால் நிறைந்து கனி தரும் இறை சீடர்களாக வாழும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் இயேசுவின் முதல் சீடராகிய நமது பாதுகாவலரின் திருவிழாவை கொண்டாடும் நாம் அனைவரும் இயேசுவோடு முழுமையாக ஒன்றித்து நமது சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் இறை அன்பால் நிறைந்து அன்பிற்கு சான்று பகரும் தூய வாழ்வை கட்டி எழுப்பவும் நமது பங்கில் செயல்படும் அருள்பணி பேரவையின் அங்கத்தினர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் நற்செய்தியின் சாட்சிகளாய் விளங்கி நிலை வாழ்விற்கு தகுதி பெறும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். நித்திய குருவாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் திரு அவையின் மக்களாகிய இளைஞர்கள், இளம்பெண்கள், சிறுவர், சிறுமியர் அனைவரும் தூய ஆவியின் இயல்பை கொண்டிருக்கவும் ஊடக வழியில் தங்களை அடிமைப்படுத்தாமல் போதை பழக்க வழக்கங்களில் தங்களது வாழ்வை சிதறடிக்காமல் கிறிஸ்துவின் தியாக பலியில் பங்கெடுத்து நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு பெருந்திரளான மக்களுக்கு உணவு வழங்கி பகிர்தலில் புதுமையை உணர்த்திய இறைவா, எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் நோயுற்றோருக்கும் பகிர்வின் நிறைவால் இயேசுவை மண்ணுலகில் பிரதிபலிக்கும் குடும்பங்களாக திகழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர் என்றுரைத்த இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் மறந்து நாட்டு மக்களுக்காக உழைக்கவும் வன்முறைகள், போர்கள் அனைத்தும் கைவிடப்பட்டு நாட்டை சமாதானமாக கொண்டு செல்லவும் உலகின் மாந்தர் அனைவரும் மாசற்ற உள்ளத்தோராய் நேரியவற்றை செய்யவும் உளமாற உண்மை பேசி பிறருக்கு வாழ்வளித்து உலக சமாதானத்தை நிலைநிறுத்தவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காய் மௌனமாய் வேண்டுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
இயேசுவே என்னை கொண்டு வந்தேன். உன்னில் நானும் என்னில் நீயும் இணைய நானும் வந்தேன். உனக்காக இயேசுவே என்னை கொண்டு வந்தேன். உன்னில் நானும் என்னில் நீயும் இணைய நானும் வந்தேன். என் வாழ்வு முழுதும் உமக்கே சொந்தம் ஏற்றுக்கொள்வாயா. என் வாழ்வு முழுதும் உமக்கே சொந்தம் அருளை பொழிவாயா. உனக்காக இயேசுவே என்னை கொண்டு வந்தேன். உன்னில் நானும் என்னில் நீயும் இணை அணைய விளக்கம் என்னில் நிறையாய் தொடருதே. எந்த வலிமை மகிழ்வு கொடுத்தே அதுவே எந்த காணிக்கை. உந்தன் இதயம் அணைய விளக்கம் என்னில் நிலையாய் தொடருதே. எந்த வலிமை மகிழ்வு கொடுத்து அதுவே எந்த காணிக்கை. இதய சுவரில் எழுந்த நினைவை இறையும் தாளில் படைக்கின்றேன். இதய சுவரில் எழுந்த நினைவை இறையும் தாளில் படைக்கின்றேன். நீதி அன்பு நேர்மை நிலைக்க நிறைந்த மனதை தருகின்றேன். ஏற்றுக்கொள்வாயா. அருளை பொழிவாயா. ஏற்றுக்கொள்வாயா. அருளை பொழிவாயா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல் தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்திரேயாவின் விழாவில் காணிக்கைகளை உமக்கு அளிக்கின்றோ. இவ்வாறு இவற்றை உமக்கு படைப்பதால் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக மாறவும், இவற்றை நீர் ஏற்றுக்கொள்வதால் நாங்கள் புத்துயிர் பெறவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தி அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என்ன நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியர்களும் மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளம் உடையவராக விளங்கச் செய்வீராக.
இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் எங்கள் பாதுகாவலர் திருத்தூதர் புனித அந்திரேயா, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரை, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இந்த உலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமது அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுனர்க்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்
என்னவில் ஆனந்த ராகம். கொண்ட மன்னா உன் மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் நீங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளவாடினே. எழில் கொண்ட மன்னா உன் மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. வெளியிரண்டும் நீங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளவாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம். உனக்காக நான் வாழ்கிறேன். உன்னன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மீகம் காணும் மயிலாக நானும் என்னவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில்
விளக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் நீங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளமாடினே. எழில் கொண்ட மன்னா உன் மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் நீங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளமாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ பஞ்சம் வாராயோ நெஞ்சம் தாராயோ பஞ்சம் உனக்காக நான் வாழ்கிறேன். உன்னன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம் பாதுகாவலர் திருத்தூதர் புனித அந்திரியாவினுடைய பெருநாள் மகிழ்விலே நாம் இணைந்து இப்பலியை நிறைவேற்றியிருக்கின்றோம். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுவதற்காக இந்த நாளிலே நாம் இணைந்து வந்திருக்கின்றோம். கொடுத்த கொடைகள், அவர் வழியாக நாம் பெற்ற அனுபவங்கள், மகிழ்ச்சி, துன்பம், காயங்கள் என வாழ்வின் பல்வேறு அனுபவங்களை இந்த ஆலயமும் இந்த பாதுகாவலரும் நம்முடைய வாழ்வில் நிறையவே தந்திருக்கின்றார். இதனுடைய நிறைவாக கடந்த ஆண்டு முழுவதுமே நம்மை பாதுகாத்திருக்கின்றார், பராமரித்திருக்கின்றார். நம் துன்பங்களிலே உடன் வந்தார். சோர்ந்து போன வேளைகளிலே உற்சாகமும் உத்வேகமும் தந்து நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தியிருக்கின்றார். இந்த நாளிலே நன்றி கூற நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த கடமை உணர்வை நிறைவேற்றவே இந்த திருப்பலிக்கு நாம் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே நம் பாதுகாவலர் விழாவினுடைய நல்வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் அன்போடே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த மகிழ்வான புனிதரின் விழாவில் தலைமையேற்று நமக்காக இறைவேண்டல் செய்தவர்கள் பேரருட்பணி ரூபஸ் அவர்கள், நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதன்மை அருட்பணியாளராக ஆயரோடு சேர்ந்து நம் மறை மாவட்டத்தையும் நம் பங்கு மக்களையும் வழி நடத்தக்கூடியவராக இருக்கின்றார். குறிப்பாக நம்முடைய பங்கின் மீது சிறந்த அக்கறையும் கரிசனையும் கொண்டவராக அவ்வப்பொழுது நம் பங்கை பற்றி விசாரிப்பது அவருடைய பழக்கமாக இருக்கிறது. பொருத்தமான நாளிலே இன்று வந்து திருப்பலி நிறைவேற்றி நம் அனைவருக்காகவும் நம் பாதுகாவலர் வழியாக இறையருளை நிறைவாக பெற்று தந்தமைக்காக உங்கள் அனைவருடைய சார்பாக மனம் நிறைந்த நன்றியையும் விழா நல் வாழ்த்துக்களையும் அன்போடே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அனுபவங்கள் தான் நம்முடைய வாழ்வின் பாடங்கள். அதை யாராலும் எதையாலும் மாற்ற முடியாது. ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் கடந்து செல்லக்கூடாது. ஒவ்வொரு நிகழ்விலும் ஏதாவது ஒன்றை எடுத்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நம் ஆண்டவரை காண முடியும். எப்படி நம்முடைய பாதுகாவலர் மீனவராக இருந்தார், அறியாதவராக இருந்தார். ஆனால் ஆண்டவரை பார்ப்பதற்கும் அவரோடு உரையாடுவதற்கும் எவ்வளவு ஆர்வம் கொண்டிருந்தார் என்பதை இன்றைய மறையுறை சிந்தனையிலே நாம் கேட்டோம். அனுபவங்கள் தான் மாற்றம் பெறும். இந்த மாற்றத்தினுடைய பார்வைகள் வித்தியாசமாக இருக்கிறது. ஞானியினுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. சிமியோனுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது.
திருமுழுக்கு யோவானுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது, அந்திரேயாவினுடைய பார்வையும் வித்தியாசமாக இருந்தது. எனவேதான் இந்த நம்முடைய பாதுகாவலர் அந்திரேயா ஆண்டவரை கண்டுகொள்வதற்கு முதலிலே அவரோடு தங்கினார். என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அவர் சென்றார். அவர் உடனிருந்தார். அதோடு மட்டும் நின்று விடவில்லை, உடனிருந்த அந்த அனுபவத்தை தன் குடும்பத்தினருக்கு முதலிலே தெரிவிக்கிறார். சீமோன் ராயப்பர் அதோடு மட்டும் நின்று விடவில்லை, தன்னுடைய ஊர்க்காரங்களோடு அதை பகிர்ந்து கொள்கிறார். பிலிப்பு. அதன் பிறகு அவர் கிரேக்கருடைய கிரேக்க பெயரை கொண்டிருப்பதால் இவர் வழியாக புதுமைகளும் ஆண்டவரை கண்டுகொள்வதற்கும் சாட்சியாக இவர் மாறக்கூடுமோ என்று கடவுளால் திருவுளம் கொள்ளப்பட்டவரும் இந்த அந்திரேயா தான். எனவே அவர் தங்கினார். குடும்பத்திலே அவர் கண்ட அந்த அனுபவத்தை பகிர்ந்தார். தன் ஊர்க்காரர்களை அந்த அனுபவத்திற்கு அழைத்து சென்றார். இன்னொரு இனத்திற்கும் அவர் இந்த அனுபவத்தை விட்டு செல்கின்றார். எனவே நாம் காணக்கூடிய, நாம் வழிபடக்கூடிய, வந்து செல்லக்கூடிய இந்த வழிபாடுகளோ அருட்கருவிகளோ, நாம் நிறைவேற்றக்கூடிய செய்யக்கூடிய அருள் கருவிகளோ, செல்லுகின்ற திருப்பயணங்களில் நம் ஆண்டவரை கண்டு கொள்வதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. முழு மனதோடு ஆண்டவரையும் அடுத்தவனையும் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் மனம் நிறைந்து உளம் நிறைந்து கனிவோடு ஒருவரை தாங்கிக் கொள்ள வேண்டும். அதோடு மட்டும் நின்று விடாமல் பிறர் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, இந்த விவிலியத்தினுடைய பொன் விதி, அதை பிறருக்கு நீங்கள் செய்யுங்கள். அதோடு நின்று விடாமல் தீமை செய்கின்றவர்களுக்கு தீமைதான் விளைவிக்கும். ஆண்டவரை காண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செல்லுகின்றவர்கள் ஆண்டவரை காண முடியும். எனவே நம்முடைய பார்வைகளை விசாலப்படுத்துவோம். கண்டுகொண்ட நம் பாதுகாவலர் அந்திரேயாவினுடைய வாழ்க்கையின் சூழல்களை நம்முடைய வாழ்வின் நற்செய்தி பணியாக நம் குடும்பங்களிலிருந்து ஆரம்பிப்போம் என்ற அருமையான ஒரு மறையுரை சிந்தனையை நமக்கு வழங்கியவர்கள் அருள் தந்தை கில்டஸ் அவர்கள். நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, மிக சிறப்பாக பணியாற்றியவர். இப்பொழுது தேவசகாய மீன்வள கல்லூரியினுடைய செயலராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். எனவே அன்பு தந்தை கில்டஸ் அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாக தூய அந்திரியாவினுடைய விழா நல் வாழ்த்துக்களையும் நன்றியையும் அன்போடே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய வழிபாடை சிறப்பித்தவர்கள் பங்கு அருள்பணி பேரவையினர் யாவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களும் நலமான நன்றியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் பள்ளி மாணவர்கள் வழியாக காணிக்க ரூபாய் 11,600, நேற்றைய மாலை திருப்பலியில் ரூபாய் 19,540 ரூபாய் மற்றும் திருப்பலி பொருட்களுக்காக ரூபாய் 10,000 சாந்திதான் பெண்கள் இயக்கத்தினர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. இன்று மாலை 5:45 மணிக்கு ஜபமாலை, புகழ் மாலை, மாலை ஆராதனை நடைபெறும். இதனை சிறப்பிக்கின்றவர்கள் திருவழிபாட்டுக் குழு, அன்பிய ஒருங்கிணையும் பாடகர் குழு, பீடச்சிறார்கள், ஆலய பணியாளர்கள், வெளியூர் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள். எனவே இந்த மாலை வழிபாட்டில் நீங்கள் சிறப்பிக்கின்றவர்கள் வருகை பவனி மற்றும் காணிக்கை பவனியில் அனைவரும் சிறப்பாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். நேற்று தினம் உங்களுக்கு அறிவித்தது போல இன்று மாலை 4 மணிக்கு தேர்பெறையிலிருந்து தேரினை வெளியே எடுத்து அலங்காரம் செய்வதற்கு பங்கு அருள்பணி பேரவையினர்கள் மற்றும் பொதுமக்கள் யாவரும் உதவியும் ஒத்துழைப்பும் நல்கிட வேண்டும் என்று உங்களை அன்போடு நினைவுறுத்துகின்றேன். இந்த நாள் நம்முடைய பாதுகாவலருடைய திருநாள். இந்த நாளிலே வராதவர்கள் ஏராளம் பேர் இருக்கலாம். ஆனால் வந்தவர்கள் இன்றைய நாளில் ஒரு நேரம், ஏதாவது ஒரு நேரத்தில் உங்கள் குடும்பங்களோடு வந்து இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய பாதுகாவலர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்திற்காகவும் நன்றி கூறுவது உங்களுடைய கடமை. இந்த நாள் முழுவதும் ஆலயம் திறந்துதான் இருக்கும். ஒவ்வொரு குடும்பமாக வந்து இந்த பாதுகாவலரிடம் உங்களுடைய வேண்டுதல்களை, உங்களுடைய விண்ணப்பங்களை, கடவுள் இவர் வழியாக நம் குடும்பங்களுக்கு ஆற்றி வருகின்ற அளப்பரிய நன்மைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். இந்த நாள் முழுவதும் 5:45 மணிக்கு முன்பாக நீங்கள் வழிபாட்டிற்கு வருகின்ற பொழுது அந்திரேயாவை தொட்டு முத்துவது அல்ல, அவருக்காக தனியாக நாம்
நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு குடும்பமாக குழந்தைகளுக்கு நாம் எத்தனையோ வேண்டுதல்களை வைத்திருப்போம், எவ்வளவோ விண்ணப்பங்களை நாம் நிறைவேற்றுவதற்கு காத்திருக்கின்றோம். எனவே இந்த நாள் முழுவதும் இந்த தூய அந்திரியாமனுடைய பாதுகாவலில் வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் குடும்பமாக வந்து இது ஒரு ஸ்பெஷல் டைமாக நீங்கள் எடுத்து வர வேண்டும். எனவே நீங்கள் வருவீர்கள் என நான் நம்புகின்றேன். இந்த பாதுகாவலர் தொடர்ந்து நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்த நாம் அருள் வேண்டுவோம். அன்பானவர்களே, நேற்றைய கலை நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது யாரோ ஒருவர் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய பர்ஸை தொலைத்து விட்டிருக்கின்றார். அதில் அவருடைய ஆதார் கார்டு, நிறைய முக்கியமான ஆவணங்கள் அதில் இருப்பதாக சொன்னார். யாராவது கண்டெடுத்தால் பங்கு தந்தையர்களிடம் கொண்டு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்வதால் நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. திரு தூதரான புனித அந்திரேயாவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் கிறிஸ்துவின் பாடுகளை தாங்கி அவரோடு மாட்சியில் வாழும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். அன்பு மிகுந்தோரே, உங்களை யாவருக்கும் திருத்துதரான புனித அந்திரேயாவினுடைய விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக குறிப்பாய் இந்த விழாவையும் இந்த பங்கையும் அமைதியிலும் வளர்ச்சியிலும் வெகு சிறப்பாய் வழிநடத்தி செல்கின்ற அருள் பணியாளர் ரஜன் அவர்களுக்கும், இணைப்பணியாளர் ஜான் போஸ்க் அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து பணி செய்கின்ற பங்கு அருள்பணி பேரவையினருக்கும், அன்பை ஒருங்கிணையத்தார் திருத்தூது கழகத்தை சார்ந்த அனைவருக்கும் மற்றும் அன்பு மக்களாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய விழா வாழ்த்துக்கள். தொடர்ந்து அமைதியிலும் வளர்ச்சியிலும் நீங்கள் முன்னேற என்னுடைய ஜெபத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் சிறப்பாசிற்காக தலை வணங்குவோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் புனித அந்திரேயாவின் மாட்சியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. நமது பாதுகாவலின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவருடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. நம் பாதுகாவலரின் போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவருடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், இறைவன் துணை இருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. எம்மை பாதுகாப்பவரே, உம்மை நாடி வந்தோம். எம்மை நாளும் காப்பவரே, எம் பாதுகாவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை நாடி வந்தோம். எம்மை நாளும் காப்பவரே, திருத்தூதரே, தூய அந்திரேயாரே, திருத்தூதரே, தூய அந்திரேயாரே, வாழ்க வாழ்கவே, எம்மை நாளும் காக்கவே. வாழ்க வாழ்கவே, எம்மை நாளும் காக்கவே. பாதுகாவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை
வந்தோம் எமை நாளும் காப்பவரே. திருத்தூதர்களில் ஒருவரே, பாவிகள் எங்களின் குறை தீர்ப்பவரே. பன்னிரு திருத்தூதர்களில் ஒருவரே, பாவிகள் எங்களின் குறை தீர்ப்பவரே. புதுமைகள் செய்து புகழடைந்தவரே, புதுமைகள் செய்து புகழடைந்தவரே. எம்மடவை மக்களின் குறை தீர்த்து உளமமர்ந்தவரே, எம்மடவை மக்களின் குறை தீர்த்து உளமமர்ந்தவரே. வாழ்க வாழ்கவே எமை நாளும் காக்கவே, வாழ்க வாழ்கவே எமை நாளும் காக்கவே. எம் பாதுகாவலரே, எமை பாதுகாப்பவரே. உம்மை நாடி வந்தோம் எமை நாளும் காப்பவரே. எம்மை பாதுகாப்பவரே, உம்மை நாடி வந்தோம் எமை நாளும் காப்பவரே. திருத்தூதரே தூய அந்திரையாரே, திருத்தூதரே தூய அந்திரையாரே. வாழ்க வாழ்கவே எமை நாளும் காக்கவே, வாழ்க வாழ்கவே எமை நாளும் காக்கவே. எம் பாதுகாவலரே, எம்மை பாதுகாப்பவரே. உம்மை நாடி வந்தோம் எமை நாளும் காப்பவரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.